வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லிட்ரேச்சர் ஆஸ் எஸ்தட்டிக் ஸ்ட்ரக்சரை ஒரு ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச் மூலமாக பார்க்கலாம் வாங்க. நவீன காலங்களில் முக்கியமான அப்ரோச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்சை சொல்லலாம். இது மூலமாக நிறைய ஜேர்னலிசமும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அப்ரோச்சு தான் நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு இலக்கிய படைப்பை கிரிட்டிக் பண்ணுறதுக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் கென்னின் ரிவ்யூ, தி சிவேனி ரிவ்யூ, ஆக்சென்ட், ஹட்சன் ரிவ்யூ எல்லாம் ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்சு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். கால்ரேஜோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இலக்கிய படைப்பு, லிட்ரரி பீஸ்னால் ஒரு இலக்கிய படைப்பு அது தன்னோட தனித்துவம் மூலமாகவே நிற்கும். அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ இல்லை ஆத்தரோட பயோகிராஃபியெல்லாம் தேவையே இல்லை எந்த நாட்டில் இது எழுதப்பட்டதுன்னு நம்ம யோசிக்க தேவையில்லை அப்படின்றாரு. போவும் இதே தான் சொல்கிறாரு. ஏன்னா இது ஒரு யூனிஃபைடு எஃபெக்ட் அப்படின்றது தான் அவருடைய இது. அதே சமயத்தில் ஹென்ரி ஜேம்ஸும் அவருடைய ஓன் இதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா, இது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்ம ஒரு இலக்கிய படைப்பில் கொண்டு வர தேவையில்லை அப்படின்றாரு. ஒருவேளை இதுவே எலியட் அண்ட் பிளாக்மருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா டிஎஸ் எலியட் தான் இந்த ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசமில் ஒரு முன்னோடியான நபர்னு சொல்லலாம். அவர் பவுண்ட் அண்ட் ஹியூமோடைய இன்ஃப்ளூயன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு கலையாக தான் பார்க்கணும். அது ஏதோ ஒரு சோஷியல் எக்ஸ்ப்ரெஷனாவோ, ரிலீஜியஸாவோ, எத்திக்கலாவோ, பொலிட்டிக்கல் ஐடியாஸை சொல்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது அட்வொகேட் பண்ணுறதுக்கோ எடுத்துக்கூடாது. ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து அதை நம்ம க்ளோஸாக ஸ்டடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ட்ரெடிஷ்னல் இண்டிவிஜுவல் டேலண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போயட் சில சமயத்தில் கவிதை மூலமாக அவருடைய எமோஷனும் பர்சனாலிட்டியும் வெளிப்படுத்துவார் அப்படின்றது. ஆனால் இதை நம்ம பார்க்க தேவையில்லைன்னு அவர் சொன்னதே நிறைய கிரிட்டிக்கு இந்த பயாலஜிக்கல் ஸ்டடி எல்லாம், அதாவது ஒரு ரைட்டரோடைய பேக்ரவுண்டை பற்றி ஸ்டடி பண்ணாமல் ஒரு போம்னு எடுத்தோன்னா அந்த போமை படித்து அது நமக்கு என்ன சொல்லுதுன்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மூலமாகவே நம்ம அதை கிரிட்டிக் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. இப்போ எலியட் அண்ட் பவுண்டோடைய போய்ட்ரியே பார்த்திங்கன்னா 19th சென்ச்சுரியில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் சிம்பாலிஸ்ட்டும் 17th சென்ச்சுரியோட இங்கிலீஷ் மெட்டாஃபிசிக்கலோடைய இன்ஃப்ளூயன்ஸும் அவங்க மேலே இருக்குது. அதனாலேயே நிறைய படைப்புகள் இப்போ பார்க்கும்போது நம்ம இன்னும் நம்மளோட கிரிட்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் இன்னும் மேன்மைப்படுத்தணுன்றது புரியுது. ஐஏ ரிச்சர்ட்ஸ் அவரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசமில் அந்த போயம் ஒரு ஆடியன்ஸ் ரிலேஷன்ஷிப் அதை அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய ஒர்க், அதாவது ஆக்டனோடு அவர் எழுதுன தி மீனிங் ஆஃப் மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு செமாண்டிக் அப்ரோச்சை தான் கொண்டு வந்து, செமாண்டிக்னால் அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் தான் லிட்ரரி கிரிட்டிசிசமாக கொண்டு வந்திருக்காரு. த சயின்ஸ் ஆஃப் பொயட்ரியும் பொயட்ரி நம்ம காலத்தில் ஏன் கீழே இறங்கினே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சூடோ ஸ்டேட்மெண்ட்ஸு, சூடோன்னா ஃபால்ஸு, அதனால் பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றாரு. ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் நிறைய ஒரு 13 போயம்ஸை எடுத்து அதில் என்னெல்லாம் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது வேறு வகையாக அது புரியப்பட்டிருக்கு, வேறு வகையாக தெரிவிக்கப்பட்டிருக்குன்றத கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ணியிருக்காருன்னா, முக்கியமாக செமாண்டிக்ஸ்னால் இந்த சைன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதோட சயின்ஸும் அந்த சைன்னா சிம்பிள், அந்த சிம்பிளை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதையும் எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் எம்சன், பிளாக்மர் இவங்களுடைய ஒர்க்ஸையும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. எலியட்டும் ரிச்சர்ட்ஸும் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா, விக்டோரியன் நியோ ஹியூமனிஸ்ட் எம்ஃபசிஸ் அவங்க மாரல் வேல்யூஸ், இப்போ விக்டோரியன் ஏஜில் பார்த்திங்கன்னா மாரல் வேல்யூஸ்க்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் லிட்ரரி ட்ரெடிஷனுக்கும் பயோகிராஃபி ஆத்தருக்கும் அப்புறம் இந்த இம்ப்ரெஷனிஸ்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய லிட்ரரி எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ஒரு கிரிட்டிக் ஒரு கலை படைப்பை பற்றி அவர் கிரிட்டிசிசம் எழுதுகிறாருன்னா அந்த கிரிட்டிக்கோடைய பெருமையை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த கலை வடிவம், அது ஒரு போயமாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ராமா இருக்கலாம், ஃபிக்ஷனாக இருக்கலாம், அதோட முக்கியத்துவமோ இல்லை அது என்ன சொல்ல வருதுன்றதை நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. அப்படி பார்க்கும்போது இது மார்க்சிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் வேல்யூஸ் எடுக்கணும், சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அந்த நியூரோசிஸ் ஆஃப் ரைட்டர்ஸில் எவ்வளோ இருந்திருக்கும், ரைட்டர் மேலே எந்த அளவுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கலை வடிவத்தை அவர் படைச்சிருப்பார், ஒரு கவிதை எழுதியிருப்பாருன்றதுக்கெல்லாம் எதிராக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் இந்த ப்ரூக்ஸ் அண்ட் வாரனோடைய அண்டர்ஸ்டாண்டிங் போய்ட்டுல பார்த்தீங்கன்னா
அதுதான் முக்கியமான ஒரு பொசிஷனே எடுத்திருக்கு. இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்சு கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பும் இருக்கும். அது ஆர்எஸ் கிரேன் வந்து அவருடைய நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கார். ப்ரூக்ஸோட பேரடாக்ஸை பற்றி, ரான்சம்ஸோட டெக்ஸ்டரை பற்றி, டேட்டோட டென்ஷனை பற்றி, இல்லை எம்சனோட ஆம்பிக்யூட்டிஸ் பற்றி. ஏன்னா வந்து சோல் பிரின்சிபல் ஆஃப் போயிட்ரி தான் இது அப்படின்னா அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி போகுது. அதே சமயத்தில் எல்சி நைட்ஸும் எஃப்ஆர் லெவிஸும் வந்து எம்சன் ரிச்சர்ட்ஸ்லாம் வந்து ஒரு கலையே வந்து தனிப்படுத்துகிறாங்க. ஒரு போயம்னா அது ஒரு டோட்டல் எல்லாத்தையும் பார்க்கணும், எழுத்தாளரை பார்க்கணும், அவரோட பேக்ரவுண்டை பார்க்கணும், அப்போ சமுதாயத்தை பார்க்கணும், அது எதை வந்து அவர் அதை எழுத தூண்டுச்சு அப்படின்றத பார்க்கணும், எதை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து. இப்போ வந்து ஜான் க்ரூ ரான்சன் அவர் தான் இந்த டீன் ஆஃப் த குரூப்பு. அவரும் வந்து ப்ரூக்ஸ் உடைய வெல் ராட் ஏர்ன் இந்த புக்கை பற்றி அவர் அனலைஸ் பண்ணும் போது அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம தொலைஞ்சே போயிடுவோம் அப்படின்றாரு. ஆர்பி பிளக்மர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கலை வடிவம் அது ஒரு போயட்ரியோ ட்ராமாவோ இருந்தால் அதோட கிரேட்னஸ் இன்னும் வந்து வெளிப்படும் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. இப்போ ஆர்எஸ் கிரேன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இது மாதிரிலாம் நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஃபார்மலிஸ்ட்டுக்கும் சிக்காகோ குரூப்புக்கும் ஒரு பெரிய பிளவே ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ரெண்டாவது டிஸ்அக்ரிமெண்ட் என்னன்னா, இப்போ சிக்காகோ கிரிட்டிக்ஸ் வந்து இந்த மோனோசம்னு ஒன்று இருக்குது அப்படின்றாரு. அதாவது தனியாக இருக்குது, ஒருத்தவங்களும் ஒரு வகையாக இருக்குது, தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கிரிட்டிக் பண்ணுறாங்க அப்படின்னு வர்றாரு. அப்போ WK வின்சென்ட் ஜூனியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பீஷீஸோ ஷான்ஸோ சப்ஸ்பீஷீஸோ வந்து நம்ம டீல் பண்ணும் போது நியூ அரிட்டாட்டிலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போயம் விட்டு அதை விட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ வந்து அவர் ஹிஸ்ட்ரியோ சைக்காலஜியோ மொராலிட்டியை பற்றி பேசலை, அந்த தியரி ஆஃப் த ஜானை வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு 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 போயமே எடுத்துங்களேன், இல்லை ஒரு ஃபிக்ஷன் எடுத்துங்களேன், அப்போது அதை நம்ம வந்து இவாலுவேட் பண்ணும் போது அந்த எழுதினார் இல்லையா அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்காமலே போயிடுவோம். ஏன்னா அதுவும் முக்கியம். இது ஏன் எழுதியிருக்காங்க, யாருக்காக எழுதியிருக்காங்க, இது என்ன விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க எழுதியிருப்பாங்கன்றதும் நம்ம யோசிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையான குவாரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சால் அண்ட் டேவிடுக்கு தான். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தியரியே வந்து விட்டுப்பட்டிருக்கு. ஒரு கிரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோன்னா இப்போ அவங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்கன்னா, எல்டர் ஆல்சன் வந்து சேலிங் டு பைசாண்டியம் பற்றி கிரிட்டிக் எழுதியிருக்காரு. ப்ரூக்ஸ் வந்து அமங் ஸ்கூல் சில்ட்ரனை பற்றி எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியும். ஏன்னா எல்டர் ஆல்சன் வந்து சிக்காகோ ஸ்கூலை சேர்ந்தவர், ப்ரூக்ஸ் வந்து ஃபார்மாலிஸ்டிக் கிரிட்டிக்கை சேர்ந்தவர். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களோட அப்ரோச்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது வந்து இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அப்போ இந்த கிரிட்டிக் எழுதினார்னா அவர் இப்படி தான் பார்ப்பார் அப்படின்னு போயிடுது தவிர அந்த கலையோட வடிவத்தோடைய இன்டென்ஷன் என்ன, அது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக எழுதப்பட்டதுன்றதே போயிடுது அப்படின்னு இருக்காங்க. இப்போ முக்கியமாக ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்சில் முக்கியமான கிரிட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்சன், பிளாக்மர், டேட், ரான்சம், கிளென்த் ப்ரூக்ஸ், அதுக்கப்புறம் ராபர்ட் பென் வாரன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதில் இவங்க முக்கியமானவங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.